Hello guys, welcome to Gaily Goat YouTube channel. I am Saravana Kumar, your reasoning educator. இந்த வீடியோ என்ன சார் நம்ம பார்க்க போறோம்னா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் அப்கமிங்ல வரப்போகுது. இன்னும் 6 days தான்ப்பா இருக்கு அப்ளை பண்றதுக்கு. 21st தான் லாஸ்ட் டேஸ். 21st செப்டம்பர்ல ஐ திங்க் ஸோ. செப்டம்பர் சிபிஆ செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட். ஸோ இதுக்குள்ள கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோ என்ன சார் ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸோட கட் ஆஃப் அனாலிசிஸ், எவ்வளவு வேகன்சிக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க, பிளஸ் டாபிக் வைஸ். சரியா, டாபிக் வைஸ் மார்க்ஸ், ஐ மீன் செக்ஷனல் கட் ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளவு இருக்க போது, நம்ம ஒரு டாபிக் எவ்வளவு டார்கெட் வச்சு படிக்கணும், படிக்கும் போது என்ன படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி இந்த கட் ஆஃப்ல எல்லாமே நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துடும். எதுக்கு சார் தனியா வீடியோ பார்க்கணும்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வர பாருங்க. சரியா, நமக்கு டார்கெட் தான் மெயினா இருக்கணும். எந்த விஷயமே டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போனாதான் அடிக்க முடியும். புரிய வச்சா இற விழுணும் அந்த மாதிரி. சரியாப்பா? எஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர் பேட்ச் 2.3 தமிழ்ல போயிட்டு இருக்கு அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2.2 போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ் கிட்டு, இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாமே இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சரியா, சூப்பர். வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்ஆர்பி கிளர்க்ல லாஸ்ட் 3 years என்ன கேட்டுக்காங்கன்னு பாப்போமா. லாஸ்ட் 3 years ஆர்ஆர்பி கட் ஆஃப் பார்த்தா அதிகபட்சம் 61 வந்திருக்கு. இது ஹையஸ்ட், அன்ரிசர்வ் தான் ஹையஸ்ட் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் 2023ல ஓபிசிக்கு பார்த்தா 63 வச்சிருக்காங்க. நமக்கு ஜெனரலோட கட் ஆஃப் கிடைக்கல. 2022ல 61 வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க நம்ம கட் ஆஃப் இங்க நம்மளோட டார்கெட் என்ன இருக்கணும்னா ஆர்ஆர்பி கிளர்க் தட் மீன்ஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். இதுல நம்ம கட் ஆஃப் டார்கெட் 65 பிளஸ் மார்க் எடுக்கணும். சரியா, நமக்கு தெரியும் டோட்டலாவே 80 கொஸ்டின்ஸா இருக்க போது. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான், இங்கிலீஷ் இல்ல பிலிம்ஸ்ல. ஸோ இதுல நம்ம எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணுமோ அந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணி 65 பிளஸ் மார்க் எடுக்கணும். கண்டிப்பா 70 பிளஸே போடலாம். எக்ஸாம் அந்த லெவலில் தான் இருக்கும். 65 பிளஸ் நம்மளோட நீங்க இப்ப மார்க் போடுறீங்கன்னா உங்க மார்க்ல 65 பிளஸ் மார்க் வருதான்னு பாத்துக்கோங்க. பெர்சன்டைல் 90% மேல பிலிம்ஸ்ல 90% எடுக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, உங்க பிலிம்ஸ் கட் ஆஃப் இந்த டார்கெட்ல இருக்கணும். சரியா. எஸ் கைஸ், மெயின்ஸ் பாருங்க. 2024ல நம்ம ஹையஸ்டே வச்சுக்கலாமா. எஸ், 57, இங்க 60, இது 66. என்ன சார் 200க்கு தானே, நீங்க என்ன சார் 100க்கு போறீங்கன்னா இது அப்படியே 2 times. 2024ல பார்த்தா 115, அடுத்து 160னா 120, நெக்ஸ்ட் 66னா 132. இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல மெயின்ஸ் கட் ஆஃப். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் அவுட் ஆஃப் 200க்கே இவ்வளவு தாயா இருக்கு. நம்ம 150 பிளஸ்லாம் ஒரு தடவை கூட போகல தமிழ்நாடுக்கு. ஸோ உங்களோட ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் என்னோட டார்கெட் சார். நான் ஏப்ரல் 1 ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர்னு அந்த தமிழ்நாடு கிராம பேங்க் யூஆர் ஷார்ட் லிஸ்டட் இன் தமிழ்நாடு கிராம பேங்க் அஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரும். இது எனக்கு கங்க்ராச்சுலேஷன் ஆஃபர் லெட்டர் வரணும்னா உங்க டார்கெட் 130 பிளஸ் வைங்க. மார்க் டெஸ்ட் போறீங்கல்ல 130 பிளஸ். இது நான் சொல்றதெல்லாம் ஓவரால் டார்கெட், செக்ஷனல் டார்கெட் பின்னாடி சொல்றேன். சரியா, ஃபுல்லா பாருங்க. 130 பிளஸ் டார்கெட் வச்சீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபோட கிளியர் பண்ண முடியுது. வேகன்சி கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால கட் ஆஃப்லாம் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இங்க பாருங்களேன், 15, 20, 30 அந்த ஒரு 5 to 10 ரேஞ்சா டிஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் உங்களோட ஸ்கோரிங் பார்ட் மீன்ஸ் டிஃபரன்ஷியேட் கொண்டு போறது. சரியா. எஸ், நெக்ஸ்ட் பிஓ பிலிம்ஸ். நான் எனக்கு பிஓ டார்கெட் சார், நான் 2-3 வருஷம் படிச்சிருக்கேன், அடிச்சா பிஓ தான் அடிக்கணும், அந்த மாதிரி சேலரியில நம்ம போய் உட்காரணும் சார்னா இன்னொரு விஷயம்ப்பா. நமக்கு பிஓ வந்து ஆர்ஆர்பி பிஓ கேண்டிடேட்ஸ் மட்டும் எழுத மாட்டாங்க. எஸ்பி பிஓ, ஈவன் ஐபிபிஎஸ் பிஓ கேண்டிடேட்ஸ் கூட எழுதுவாங்க. பிகாஸ் அங்க டார்கெட்டே ப்ரெஷர் அது இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேலை கிடைக்காது, பெரும் டார்கெட்டா இருக்கு, பெரும் ப்ரெஷரா இருக்கு. சரியா. ஸோ அதனால பிஓ பிலிம்ஸ் கட் ஆஃப் என்னன்னா பாருங்களேன், 40, 50. நீங்க பிஓ ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா உங்க டார்கெட் 55 பிளஸ் இருக்கணும். பிலிம்ஸ்ல கண்டிப்பா டூபிள். 60 பிளஸே எடுக்கலாம். உங்க டார்கெட் நீங்க இப்போ பிஓ பிலிம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் மார்க் போடுறீங்கன்னா உங்க டார்கெட் 55 பிளஸ் இருக்கணும். சரியா. இது ஓவரால் நான் சப்ஜெக்ட் வைஸ் ஈச் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்கும் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றேன். எல்லாத்தையுமே 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஆர்ஆர்பி உங்களுக்கே தெரியும், ஒரு 3-4 நாள் வச்சு செய்வான். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்னா 12-14 ஷிஃப்ட்னு போகும். 4 நாள்லாம் எக்ஸாம் நடத்தினாங்கன்னா. ஸோ அக்யூரசி 200% இம்பார்ட்டன்ட். சரியா. ஓகே, மெயின்ஸ் கட் ஆஃப் பாப்போமா. இதுதான் இங்க ட்விஸ்ட். மெயின்ஸ் தான்ப்பா. ஏன் சார் 2022 எங்க போச்சுன்னா 2022ல தமிழ்நாடுக்கு வேகன்சி 0 மக்களே. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை 200 வேகன்சி கிட்ட வந்திருக்கு பிஓக்கு. தயவு செய்து விட்டுறாதீங்க.
விட்டாதீங்கயா, சீரியஸா வருத்தப்படுவீங்க. ஓகே, பிஓ மெயின்ஸ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 65 வச்சிருக்காங்க. இப்போ 2024ல 2023ல 73 இருக்கு. அப்ப நான் இவ்வளவு எடுத்தா போதுமா சார்? 200க்கு நான் 65 எடுத்தா போதுமா சார்? எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருமா? நான் மெயின்ஸ் பாஸ் ஆயிருவீங்க, ஆஃபர் லெட்டர் வராது. ஏன் நம்ம சொல்லுவோமா? ஏன்னு சொல்றேன் பாருங்க. சும்மா இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓபிசிக்கு ஃபைனல் மார்க் பார்த்தா 100. ஓ மை காட், ஒரு நிமிஷம்ப்பா. ஓபிசிக்கு ஃபைனல் கட்டா 15 வச்சிருக்காங்க. இந்த 50 வந்து இன்டர்வியூ பிளஸ் மெயின் எக்ஸாம் இது ரெண்டும் சேர்த்து வச்சிருக்காங்க. சரியா? எஸ், இப்போ நீங்க பாருங்களேன், கட் ஆஃப் 65 எடுத்திருக்கீங்க. நீங்க இந்த 65 80 கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நமக்கு 80:20 இந்த ரேஞ்சில தான் மெயின்ஸ் இன்டர்வியூ. மெயின்ஸ் மார்க் 80 கன்வெர்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ மார்க் 20 கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க 65 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 65 இன்ட்டு 80 டிவைடட் பை 200. நீங்க பெர்சன்டேஜ் போடுவீங்களே, அதே கணக்கு தான். இப்போ என்ன 4 டேபிள்ல 2 டைம் 5 டைமா? எஸ், 5 டேபிள் அடிச்சா 1 3. இப்போ 80க்கு உங்க மார்க் என்னன்னா 26. சரியா? இது மெயின்ஸ் எக்ஸாம் மார்க். இப்போ நீங்க இன்டர்வியூ 100க்கு 100 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100க்கு தான் எக்ஸாம் மார்க் இன்டர்வியூ நடக்கும். 100க்கு 100 எடுக்கிறீங்கனாலும் 100க்கு 100 போட மாட்டாங்க. 100க்கு 100 எடுக்கிறீங்கனாலும் இன்டர்வியூ மார்க்கை 20 கன்வெர்ட் பண்ணுவோம். டோட்டல் மார்க் 100. சரியா? அப்போ 100 போயிடுச்சுன்னா உங்க இன்டர்வியூ மார்க் 20. ரெண்டையும் ஆட் பண்ண உங்க மார்க் என்னப்பா வருது? ஜஸ்ட் 46. கட் ஆஃப் என்ன? 50. நீங்க மெயின்ஸ் மட்டும் பாஸ் ஆகி இன்டர்வியூ சூப்பர் டு த எக்ஸ்ட்ரீம், நான் ஹிஸ்டரி ரீக்ரியேட் பண்றேன் சார், நான் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறேன்னு வச்சாலுமே உங்களுக்கு ஃபைனல்ல சாரி மெசேஜ் மட்டும்தான் வரும். கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வராது. என்ன பண்ணணும்னா உங்க இன்டர்வியூ மெயின் மார்க்கை பூஸ்டப் பண்ணுங்க. மெயின்ஸ் நீங்க எந்த அளவுக்கு மார்க் பூஸ்டப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸா நீங்க இன்டர்வியூ போலாம்ப்பா. இப்போ நீங்க 65 வச்சிருக்கா, இது ஒரு 19 வச்சுக்கோங்களேன். உங்க மெயின்ஸ் மார்க் 19 வச்சுக்கோங்க. 90 இன்ட்டு 80 டிவைடட் பை 100. சேம் 4 5. அப்ப இது 5 டேபிள் அடிச்சா 1 மீதி 4 18. 18 இன்ட்டு 4னா 40. 8 4 சார் கரெக்டா தான் போறேன். எஸ். 200 வச்சாலும் அப்ப இது 5 தான் வரும். இது 2. ஓகே, இது 2. அப்ப 36. 36 நீங்க இன்டர்வியூல ஒரு 80 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 80 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ மார்க் எவ்வளோ? 20 டிவைடட் பை 100. 1/5. இது அடுத்து கொடுத்தா 16 வருமா? எஸ், 16 பிளஸ் 16. உங்க மார்க் 52. நம்ம கட் ஆஃப் என்ன? 50 தானே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷமும் ஃபைனல் கட் ஆஃப் என்ன? 51 தானே வந்திருக்கு. உங்க மார்க் 50 ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இன்டர்வியூவும் நீங்க ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா பண்ணணும். 80 மார்க் எடுக்கணும் மினிமம். எல்லாத்துக்குமே போடுவாங்க, ஒரு 60 மார்க் கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கு மேல எடுக்கிறது தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். சரியா? மெயின்ஸ்ல நீங்க ஒரு 90 மார்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன். மெயின்ஸ்ல 90 எடுத்திருக்கீங்கன்னா இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா பண்ணணும், சேஃப் ஜோன். நீங்க மெயின்ல ஒரு 65 தான் எடுக்கிறீங்கன்னா நீ இன்டர்வியூக்கு ஒண்ணுமே போகணுன்ற நீடு கூட இல்ல. உங்களுக்கு தெரியாத மெயின்ஸ் மார்க் நான் சொல்றேன். இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் மார்க் வரும். நான் மெயின்ஸ் ஜஸ்ட் கட் ஆஃப் தான் சார் கிளியர் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்க இன்ஸ்டிங் தோணும் உள்ள மைண்டுக்குள்ள. அப்படி இருந்துச்சுனால் நீங்க இன்டர்வியூக்கு என்னதான் மூச்சை போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. மெயின்ஸ் மார்க் நான் டார்கெட் சொல்றேன் பாருங்களேன். ஆர்ஆர்பி பிஓ நீங்க போக்கஸ் பண்றீங்க, 95 பிளஸ் மெயின்ஸ் மார்க் வரணும். சரியா? அட்டெம்ப்ட் இல்ல, மார்க் 95 பிளஸ் வரணும். 100 எடுத்தீங்கன்னா சூப்பர் கான்பிடண்டா நீங்க போலாம். 95 பிளஸ் எடுத்தீங்கன்னா நீங்க சூப்பரா இருக்கலாம். 95 பிளஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்டர்வியூ நாலேஜுமே கிடைக்கும். ஏன்னா பேங்கிங் அவேர்னஸ் இல்லாம இது எடுக்க முடியாது. பேங்கிங்ல ஒரு 80 மார்க், இன்டர்வியூல ஒரு 80 மார்க் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடரேட் டு கொஞ்சம் நல்ல லெவல்ல பண்ணிருக்கீங்க. இது இருக்கணும்பா. இது மெயின்ஸ் எக்ஸாம் டார்கெட், இது இன்டர்வியூ டார்கெட். சரியா? இன்டர்வியூ நீங்க ஒரி பண்ணாதீங்க. நமக்கு டெய்லி டீம் அதை கம்ப்ளீட்டா பாத்துக்குவாங்க. நீங்க இன்டர்வியூ மெயின்ஸ் முடிச்சுட்டு இந்த இன்டர்வியூ பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், சூப்பரா பாத்துருவாங்க. ஓகேவா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் பார்ப்போம். டாபிக் வைஸ் நான் என்ன டார்கெட் சொல்லியிருந்தேன்ல, பிஓ ப்ரிலிம்ஸ்ல கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு? 40 இல்ல 40 to 15 ரேஞ்சா இருந்துச்சு. நான் உங்க டார்கெட் 55 சொல்லியிருந்தேன்ல, கரெக்டா? பிஓ ப்ரிலிம்ஸ்ல உங்க டார்கெட் 55 இருக்கணும். ரீசனிங்ல பாருங்களேன், 2024 23 22 எல்லாத்துலயுமே 25 பிளஸ் 25 கொஸ்டின் மினிமம் பசில் சீட்டிங்ல கேட்டிருக்கான். டைரக்ஷன் 3 கொஸ்டின் கேட்டிருக்கான், கோடிங் டிகோடிங் 5, இன்இக்வாலிட்டி 5, சிலாஜிசம் 5, பிளட் ரிலேஷன் 4, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அண்ட் மிஸ்லினியஸ். உங்களுக்கு இதை பார்த்தாலே ஓரளவு தெரியும். இந்த ஆல்பாபெட் சீரிஸ் எல்லாம் பாருங்க, பெருசா கேட்கவே இல்லை. ஆல்பா நியூமரிக் டெஸ்டும் கேட்கவே இல்லை.
பிலிம்ஸ்ல பிஓ பிலிம்ஸ்ல கேட்கல, அதனால எதுல கேட்க மாட்டேன். பிலிம்ஸ்ல கேட்பான், நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம்ல ஆல்பா நியூமரிக்கலாம், டைம் ஓட்டணுனே அதுல கேட்பாங்க. பிஓ பிலிம்ஸ்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால சோ வெயிட்டேஜ் வரல, அதுக்காக கேட்க மாட்டாங்களா சார்னா அப்படின்னு நான் சொல்லப்பா. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ரீசனிங் டார்கெட் என்ன இருக்கணும்னா 40க்கு 33 பிளஸ் இருக்கணும் சரியா. அவுட் ஆஃப் 40க்கு 33 மினிமம் 33 இருக்கணும். ஒரு பசில் விடுங்க, தப்பு இல்ல. ஒரு கண்டிப்பா 40 இருக்குன்னா ஒரு 5 பசில் கேக்குறாங்கன்னா பசில் சீட்டிங் 5 கேட்டா 1 விடுங்க, மீதி 4 போட டைப் பண்ணுங்க. ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு போதுன்னு வச்சுக்கோங்க. ரீசனிங் பிஓ ஃபார் பிஓ பிலிம்ஸ் உங்களோட ரீசனிங் டார்கெட் 33 பிளஸ் இருக்கணும் சரியா. எஸ், ஆப்டிடியூட் பார்ப்போமா நெக்ஸ்ட். எஸ், குவான்ஸ்ல ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் டாபிக் வெயிட்டேஜ் பார்த்தா டிஏஏ 15 கொஸ்டின் கேட்டிருக்கான். எதுக்கானா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சம் 15 மினிமம் 15 இதுவே 30 கொஸ்டின் வந்துருச்சா. பிஓல இதான் கேட்பான். ரிமைனிங் 10 தான் அந்த ஸ்பீட் மேக்ஸ் கேட்பான். கிளர்க்ல உல்டாவா இருக்கும், 20 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அப்போ உங்க ஆப்டிடியூட் வெயிட்டேஜ் டார்கெட் என்ன இருக்கும்னா பிஓக்கு 25 மினிமம் 25 பிளஸ் இருக்கணும். மினிமம் 25 பிளஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்பீட் மேக்ஸ் 10 போட்டுருவீங்க, 2 டிகிரி போட மாட்டீங்களா, 2 டிகிரி 5 அப்ளிகேஷன் போட மாட்டீங்களா. சோ உங்க ஆப்டிடியூட் டார்கெட் 25 பிளஸ் இருக்கணும் கண்டிப்பா. ரெக்கார்டிங் ஆகலான்னு பாத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். எஸ் ஆகுது. சோ பிஓக்கு நான் சொல்லிட்டேன், அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், பிஓக்கு ரீசனிங் டார்கெட் பிலிம்ஸ்ல 33 பிளஸ், ஆப்டிடியூடுக்கு 23 பிளஸ் சரியா. இதுவே உங்க மார்க் 56 மார்க் வந்துருச்சு. நம்ம கட் ஆஃப் ஒரு தடவை கூட 50 தாண்டி போகல. நீங்க மார்க்ல இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல 50 வரும். அதுக்காக அவங்க செட் பண்றதை ஹையா செட் பண்ணுங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் மெயின்ஸ் லெவல்ல பாருங்க. மெயின்ஸ்ல நான் சொல்லியிருந்த மாதிரி ரீசனிங்க்கு 50 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 50க்கு உங்க டார்கெட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும், நான் மார்க்க சொல்றேன், கொஸ்டின் சொல்ல, 38 பிளஸ் மினிமம் இருக்கணும்யா. மினிமம் பிஓ மெயின்ஸ்ல கண்டிப்பா போடலாம், 38 35 கூட வச்சுக்கோங்களேன். எஸ், 35 எங்கப்பா இடமே இல்ல. அவுட் ஆஃப் 50க்கு உங்க மார்க் 35 பிளஸ் கண்டிப்பா இருக்கணும் சரியா. நான் ஏன் சொல்றேன், ரீசனிங் 35 வச்சிருக்கீங்களா, பசில் சீட்டிங்கே 2 பசில் 2 வந்துருது, சீட்டிங் 2 வந்துருது, சிலாஜிசம் கேட்டிருக்கான், லாஜிக்கல் ரீசனிங் இது ஆயா மெயின்ஸ்ல இதுதான் வச்சு செய்வாங்க. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட 2024 8 கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 கொஸ்டின், அதுக்கு முன்னாடி 6 கொஸ்டின். ஸோ சாலிடா ஒரு 6 கொஸ்டின் எல்லாத்துலயுமே கேட்கறாங்க. 6 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 1.25 மார்க்னா அதுவே ஒரு 7.5 மார்க்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் மட்டுமே 7.5 மார்க் சரியா. எஸ், அது இல்லாம டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி மெயின். டேட்டா சஃபிஷியன்சிலாம் காலவாரி விடுறதும் அதான், காப்பாற்றி விடுறதும் அதான். உங்களுக்கு அது சூப்பரான அப்ரோச் பண்ணுவேன் சார்னா அதை அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் சரியா. எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் சார்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க, பிளட் ரிலேஷன் பிளஸ் மிஸ்செல்லேனியஸ், இன்புட் அவுட் போட்டிருக்குமே, எங்க இன்புட் அவுட் தான் கேட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பான் அது. ஸோ உங்களுக்கு ரீசனிங் பிஓ மெயின்ஸ்ல 35 பிளஸ் இருக்கணும் சரியா. எஸ், நெக்ஸ்ட் பிஓ மெயின்ஸ்ல குவான்ஸ் பாருங்க, டிஐ மேஜர் இருக்கும், 10 to 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் 10 to 12. இது ரெண்டும் ஒரு இணைந்த கைகள் மாதிரிப்பா, ஈக்குவலாவே வந்துட்டு இருப்பாங்க குவான்ஸ்ல. நம்ம இது எப்படி பஸ்ல சீட்டிங் இருக்குல்ல அந்த மாதிரி சரியா. எஸ், குவான்ஸ்ல உங்க டார்கெட் வந்து மினிமம் 30, அவுட் ஆஃப் 50க்கு 30. எஸ், 30 28 கூட வச்சுக்கலாம். 30ன்றது ரொம்ப என்ன சார்னு யோசிக்காதீங்க, ஏன்னா பிஓன்றப்போ அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இருக்கும். ஒரு 25 பிளஸ்னு வச்சுக்கோங்களேன். 25 பிளஸ் அவுட் ஆஃப் 50 இது கம்மி, நான் மினிமம் சொல்றேன். நீங்க நல்லா எடுத்தீங்கன்னா சூப்பர் சரியா. குவான்ஸ்ல நீங்க இதை மெயின்டைன் பண்ணுங்க. சேம் எல்லாமே அதேதாயா. உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தா டிஏயும் எது அப்ளிகேஷன் சம்பந்தம் இருக்கும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் நம்ம பசங்களுக்கு சுட்டு போட்டாலும் என்ன சார் நான் பண்றது. ஆர்ஆர்பி பயப்படாதீங்கப்பா. நீங்க எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் லெவல் எழுதுறீங்கல்ல, பிஓ பிலிம்ஸ் கூட இல்ல, கிளர்க் பிலிம்ஸ் லெவல் எழுதுறீங்கல்ல, அதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். டூவபிள், கண்டிப்பா டூவபிள். 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க் இருக்கும். நீங்க சாலிடா எல்லாருமே 20 பிளஸ் மார்க் எடுக்கலாம். நான் பிலிம்ஸ்ல எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்ல அவுட் ஆஃப் 30க்கு நான் ஒரு 15 பிளஸ் மார்க் எடுக்கிறேன் சார். நான் இங்கிலீஷ்ல அந்த லெவல் ஸ்டூடெண்ட் தான், என்னால மெயின்ஸ்ல என்ன சார் பண்ண முடியும்னா நீங்க இதை கண்டிப்பா இருக்கலாம். பாதி மார்க் எடுக்கலாம் சீரியஸா மெயின்ஸ்ல. சோ உங்க டார்கெட் 20 பிளஸ் வைங்க இங்கிலீஷ்ல சரியா. என்ன ஆர்சி தான் அதிகமா கேட்டிருப்பான், இன்னொன்னு பேராஜம்பிள் ஏறது, இது 3 தான். இங்க பேராஜம்பிள் இல்லையா, பேராஜம்பிள் இல்லையோ,
க்ளோஸ் டெஸ்ட்ல பேராஜம்பிள் ஏதாவது வெயிட்டேஜ் வச்சிருப்போம். இங்க பாருங்க, இங்க க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு, இங்க பேராஜம்பிள் இல்ல, இங்க பேராஜம்பிள் இங்க க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. அது மாதிரி தான். ஸோ இங்கிலீஷ் டார்கெட் 20 வைங்க, சரியா? எஸ். நெக்ஸ்ட் அவ்வளவுதான்ப்பா. பிஓ மெயின்ஸ்ல அதேதான் சிம்பிளா இப்ப நம்ம போடுவோமா, நம்ம போட்ட கால்குலேஷன் படி. எஸ். என்னன்னா ரீசனிங் 35 சொல்லியிருந்தேன், 35 பிளஸ் சொல்லியிருந்தேன். குவான்ஸ் 25 பிளஸ் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் 20 மினிமமா வச்சாலே 10 1 6 8 80 மார்க் வந்துருச்சு. நான் சொன்ன டார்கெட் என்ன உங்களுக்கு? 95 பிளஸ் சொல்லியிருந்தேன். இன்னொரு 15 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கு. அதை நீங்க எடுத்துட மாட்டீங்களா? இது எல்லாமே நான் ஓரளவுக்கு போட முடியறதாப்பா. அவுட் ஆஃப் 50K 35 தான், அவுட் ஆஃப் 50K 20, அவுட் ஆஃப் பாதி தான் டார்கெட்டே வச்சிருக்கோம். பாதி எடுக்க முடியாதா? முடியல மீன்ஸ் படிக்காதீங்க. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பிராக்டிஸ் மட்டும்தான். மெமரி பேஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப சீரியஸா சொல்றேன், நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல படிக்கிறீங்க, என்னால பிலிம்ஸ்க்கு நான் தைரியமா போவேன் சார் அப்படி இருந்தா பிலிம்ஸுக்கு படிக்காது. நீ எஸ்பி கிளர்க்கு வருது இல்ல, அதை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு வேற பிலிம்ஸ்க்கே நீங்க படிக்காதீங்க. ஃபுல்லா ஆர்ஐபியும் மெயின்ஸா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன டார்கெட்டை அட்டைன் பண்ற வரைக்கும், சரியா? இந்த டார்கெட்ஸை அட்டைன் பண்ற வரைக்கும் ரீசனிங்ல 35 பிளஸ் எடுத்தே ஆகணும். குவான்ஸ்ல நான் 25 எடுத்து ஆகணும், இங்கிலீஷ்ல 20 எடுத்து ஆகணும். இந்த டார்கெட் இது மூணையும் நீங்க டார்கெட் வைங்க. ஏன்னா இது ரெண்டு நம்ம கையில இல்ல. இது கரண்ட் அஃபேர்ஸும் வேற என்ன ஜென்ரல் அவேர்னஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இது ரெண்டு நம்ம கையில இல்ல. எப்ப என்ன கேட்பானே தெரியாது. ஜென்ரல் அவேர்னஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா அதுவும் புதுசு. இதை நீங்க 80 பிளஸ் வைங்க. மினிமம் இதுல நீங்க ஒரு 15 மார்க் எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுத்துருவீங்க மக்களே. இதுல ஒரு 7, இதுல ஒரு 7 மார்க் எடுக்க மாட்டீங்க, எடுத்துருவீங்க. 15 மார்க் வந்துச்சுன்னா நான் சொன்ன 95 மார்க் நீங்க எடுத்துருவீங்க. இன்டர்வியூ ஓரளவுக்கு மாடரேட்டா பண்ணாலே போதும், சூப்பரான வெயிட்டேஜ் வந்துடும், சரியா? பிஓ அடிச்சே ஆகுறோம். 200 வேகன்சி இருக்கு. இது நம்ம ஆட்டம் கபிலா, இறங்கி அடி. என்னமோ சொல்லுவாங்களே, என்ன டைலாக்? நமக்கான காலமா ஏதோ ஒன்று வரும். ஃபோர்ஸ் பண்ணுங்கயா, ஒன்னும் தப்பு இல்ல. படிக்க போறோம், வேற என்ன வேலை நமக்கு? மூச்சை கட்டி படிங்க, போதும் நீங்க சாட்டிஸ்ஃபைட் அளவு படிங்க, சரியா? எஸ். சேம் கிளர்க்கு பிலிம்ஸ் அதேதாயா, பசில் சீட்டிங் அதிகமா இருக்கும் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கிளர்க்கு பிலிம்ஸ்க்கு நான் ரீசனிங் டார்கெட் சொல்லியிருந்தது 33 சொல்லியிருந்தேன். எஸ், 33 பிளஸ் சொல்லியிருந்தேன். கிளர்க்கு பிலிம்ஸ்ல 40க்கு அவுட் ஆஃப் 40 40 சொல்லியிருந்தேன். சேம் குவான்ஸ்ல பார்த்தா டிஏயும் அரித்மெட்டிக்கும் தான் இருக்க போது, இது 30 வச்சுக்கோங்க. 40க்கு 30ன்றது ஒரு 28 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பிலிம்ஸ்ல பார்த்தா நமக்கு அதுல ஒரு 33, இதுல ஒரு 25 வைங்க. 8 58 மார்க் வந்துருச்சு. நம்ம டார்கெட் என்னென்ன மினிமமா வச்சிருக்கிறது இதுதான். நம்ம டார்கெட் 65 பிளஸ், சரியா? 65 பிளஸ். இன்னொரு 7 மார்க் எடுக்க வேண்டியது உங்க திறமை. இதுக்கு மேல வேற என்ன சொல்லுன்னு தெரியல. டூபிள், கண்டிப்பா டூபிள். 28 மார்க்ல ஈஸியா எடுக்கலாம். 25 தான் டார்கெட்டே போட்டிருக்கீங்க. 28 சூப்பரா எடுக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி பிலிம்ஸ் விட்டுறாதீங்க. மெயின்ஸ் முக்கியம் தான். பிலிம்ஸ் போனாதான் மெயின்ஸ் எழுத முடியும், சரியா? பிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகே? எஸ் கைஸ், மெயின்ஸ்ல சேம் பசில் சீட்டிங் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். கிளர்க் மெயின்ஸ் என்ன சார் பண்றது? 40 அவுட் ஆஃப் 40 போடலாம் யார் ரீசனிங்லாம். எப்படி சார் போட்டுட்டு இருந்தாங்க எப்போனா அந்த இது செக்ஷன் டைம் வரதுக்கு முன்னாடி. செக்ஷன் டைம் வந்ததுக்கு அப்புறம் 35 40 வச்சுக்கலாமே. மார்க்ஸ் நான் சொல்றேன், இது வந்து கொஸ்டின் மார்க்ஸ் வந்து 40 பிளஸ் அவுட் ஆஃப் 50 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க, சரியா? கிளர்க்ல நீங்க இந்த அளவு படிச்சே ஆகணும், எடுத்து ஆகணும். நீங்க மார்க்ல இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சார் இதுல 40, ஐயோ இதுல 40 மத்தெல்லாம் படிக்க தேவையில்லையா? இதை பண்ணுங்க, அப்புறம் வந்து நீங்க மத்தெல்லாம் பேசலாம், சரியா? எப்படி 40 எடுக்க முடியும்? ஏன் எடுக்கல ஆகணும்? உங்க கூட படிக்கிறவங்க எடுக்கிறான், கண்டிப்பா முடியும் மக்களே. எஸ். நெக்ஸ்ட் குவான்ஸ்ல பார்த்தா டிஏயும் அரித்மெட்டிக் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ், நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதுல வந்து உங்களோட டார்கெட் வந்து 30 பிளஸ் வைங்க மார்க் அவுட் ஆஃப் 50க்கு. கண்டிப்பா கிளர்க்ல போடலாயா? நீங்க என்ன சொல்றது, எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் தான் இருக்கும். அந்த கிளர்க்கு மெயின்ஸே அந்த லெவல் தான் இருக்கும். கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் ட்விஸ்ட் தான் வச்சிருப்பான். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டா சூப்பரா போட்டலாம். சூப்பர். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல உங்க டார்கெட் வந்து அவுட் ஆஃப் 40க்கு இதுல சீரியஸா 25 பிளஸ் எடுக்கலாம். உங்க ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிலிம்ஸ் நம்ம எழுதுவோம்ல, அந்த லெவல் தான் இருக்கும். இங்கிலீஷ் ஆர்ஆர்பில ரொம்ப ஈஸியா இருக்கும் மக்களே. 25 பிளஸ் எடுக்கலாம். இப்ப நான் சொன்னது இங்கிலீஷ்ல 25,
குவான்ஸ்ல எவ்வளவு சொன்னேன்? 30 சொன்னேன். 30 + 40, 30, ரீசனிங்ல 40, 70, 95 மார்க் வந்துருச்சு. இதுவே 95 வந்துச்சு. நம்ம கட் ஆஃப் நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்? 130 டார்கெட் சொல்லியிருந்தோம். கட் ஆஃப் ஆனா ஒரு டைம் கூட 130 வரல. ரிமைனிங் ஒரு 35 மார்க். கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும் மக்களே. இதெல்லாம் நான் மினிமம் வெயிட்டேஜா சொல்லியிருக்கேன் சரியா? மினிமமே உங்களால இவ்வளவு போட முடியுதுன்னா நீங்க நல்லா போக்கஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா பண்ணிடலாம்ப்பா. எஸ், நம்ம டார்கெட் ஆர்ஆர்பி பிஓன்னு வச்சுக்கோங்க. இது ஆர்ஆர்பி கிளர்க் ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் பிலிம்ஸ். ரீசனிங்ல பிலிம்ஸ்ல எவ்வளோ, ஆப்டிடியூட்ல எவ்வளோ, டோட்டல் மார்க் நான் வந்து 55+ சொல்லியிருந்தேன் சரியா? அப்போ உங்க குவான்ஸ் ரீசனிங் பார்த்தா 35 சொல்லியிருந்தேன்ல. எஸ், 30 சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். எஸ், 30, குவான்ஸ்ல 25. இந்த டார்கெட் இருக்கணும். மெயின்ஸ் ரீசனிங் 30. எஸ், 30. ஆப்டிடியூட் 25+, இங்கிலீஷ் 20+. அப்போ எவ்வளோ? 55, 75. என்னப்பா நம்ம போட்டது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ சொல்லியிருந்தோம் நம்ம? 35, 25 சொல்லியிருந்தோமோ? ஓகே, 35 போட்டிருந்தோம். அதனால 80 மார்க் வந்து 75 நம்ம மினிமம் டார்கெட். இது எல்லாமே மினிமம் நம்ம டார்கெட் இந்த அளவுக்கு இருக்கணும். என்ன 75 வந்துருச்சு. இது பிலிம்ஸ்க்கு, இது மெயின்ஸ்க்கு சரியா? நீ இது எதுக்காக இந்த டார்கெட்ல எனக்கு போடுறீங்க எனக்கு தெரியாதா? இது எதுக்குன்னா உங்க மார்க் டெஸ்ட் நீங்க இப்ப போடுறீங்கல்ல, நாளைக்கு போய் நீங்க ஒரு மார்க் போடுங்க. நாளைக்கே போகாது. எஸ்பிஐ கிளர்க்கு முடிச்சோடனே ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் மெயின்ஸ் போடுங்க. இந்த மார்க் வருதான்னு பாருங்க. மார்க் டெஸ்ட் நீங்க இந்த மார்க்லாம் மெயின்ஸ் எல்லாம் 75+ எடுத்தீங்கன்னா சூப்பரியா. உண்மையிலேயே நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர், ஆப்டிடியூட், ரீசனிங் வச்சு மெயின்ஸ் நம்ம கட் ஆஃப் 60 தான். ஸோ நம்ம +30 மார்க் எடுக்கணும். இங்கே ஒரு 15 மார்க் சேர்த்து வந்துட்டீங்க. 15 மார்க் இன்னும் நமக்கு குவான்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டரும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ சூப்பரா பண்ணிடலாம்யா. சேம் இதே மாதிரியே தான் ரீசனிங்க்கு 35, ஆப்டிடியூடுக்கு 30, 65 நம்ம டார்கெட். ஆர்ஆர்பி ஓஏ பிலிம்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பிலிம்ஸ்ல. மெயின்ஸ்ல பார்த்தா ரீசனிங் ஈஸியாவே 40 அவுட் ஆஃப் 40 போடலாம். ஐ மீன் கொஸ்டின். ஸோ இப்போ 30ன்றது கண்டிப்பா. என்ன சார் மெயின்ஸுக்கும் அதேவா? சரி, பிஓக்கும் அதே, கிளர்க்குக்கும் அதேவா? கண்டிப்பாப்பா. கிளர்க்கு வந்து பிஓ வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், அதனால 30 சொல்லியிருந்தேன். ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் மினிமம் இதெல்லாம் மினிமம் சரியா? மினிமம். எஸ், ஆப்டிடியூடு 25+, இங்கிலீஷ் 25+, 50 + 18, 50 + 30, 80 மார்க் வந்துச்சு சரியா? நம்ம டார்கெட் என்ன? 130 சொல்லியிருந்தோம். இன்னொரு 50 மார்க். இன்னும் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 20 மார்க் எடுக்க மாட்டீங்க? ரிமைனிங் ஒரு 10 மார்க் இழுத்து பிடிச்சி இதுல எடுக்க மாட்டீங்க? அடிச்சிடலாம்யா. ஏப்ரல் 1 நமக்கு ரிசல்ட் வரும்னு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும்னா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க சரியா? இந்த டார்கெட் ஒரு ஜென்ரல் டார்கெட், அவ்வளவுதான் சரியா? உங்களோட வீக்கு ஸ்ட்ராங். இப்ப நான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் சார், நான் 40 அவுட் ஆஃப் 40 எடுப்பேன்னா வேற மாதிரி. நீங்க தாராளமா நீங்களா எழுதி வச்சுக்கலாம். சூப்பரா பண்ணிடலாம். அதுக்குன்னு ஆப்டிவ் ரீசனிங் விட்டுருவேன் சார்னா முடிஞ்சு கதை. அதுல ஓரளவுக்காவது கொண்டு வந்துருங்க சரியா? ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல எனக்கு தனியா ஏதாவது பிளான் வேணும் சார், வேற எதுனாலும் பிஓ ரிலேட்டட், ஆர்ஆர்பி கிளர்க், பிஓ எது ரிலேட்டட்னாலும் சரவணகுமார் _SK13 இந்த இன்ஸ்டா ஐடிக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கப்பா சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ.